என் இனிய உறவுகளுக்கு வணக்கம். நலம் விரும்பி உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்போ நான் சொல்கிறது கதை இல்லைங்க. இது ஒரு உண்மையான சம்பவம். இங்கே நான் உங்களுக்கு ஒரு பவுடர் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசி. உங்களுக்கு பாரம்பரிய அரிசிகள் பற்றி உங்களுக்கு நெட்டில் போய் பாருங்கள். எல்லா வியாதிகளுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரிய அரிசியில் எல்லா வியாதிகளுக்குமே தீர்வு உண்டு. என்னோடய உடம்பு பார்த்திங்கன்னா தைராய்டு பிரச்சனையினால் மிகவும் உடல் பருமனாகி ரொம்ப மோசமான நிலமையில ரொம்ப உடம்பு போட்டுருச்சு. எனக்கு ரொம்ப மன உளைச்சல். ரொம்ப அதை நான் அந்த உடம்பு குறைக்கிறதுக்கு பலவிதமான முயற்சிகள் பண்ணினேன். அது எல்லாமே தோல்வி தான் அடைஞ்சுது. ரொம்ப நம்மளுக்கு உடம்பு ரொம்ப பருமன் ஆயிடுச்சுனாவே நம்ம மனதளவில் நம்மளுக்கு ரொம்ப பலவீனமாயிருவோம். ஒரு நல்லதாக ஒரு ட்ரெஸ்ஸு கூட நம்மளால் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். சரி இப்படி உடம்பாயிருச்சே என்ன பண்ணறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நான் மனதளவில் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். ஒரு கட்டத்தில் இதுதான் இதை நான் ஏற்றுக்கணும், இந்த உடம்பை நான் ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு நான் வந்துட்டேன். தள்ளப்பட்டுட்டேன். வேறு வழி இல்லை. என்னால் குறைக்க முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. சாப்பாடு எவ்வளோ லிமிட்டாக எடுத்தாலுமே அதை என்னால் குறைக்க முடியல. அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில் சரி இதுதான் நம்ம நிலமை, இவ்வளோ குண்டாக தான் நம்ம இருக்கணும் அப்படின்ற இருந்த நிலமையில சரி இப்போ குண்டாக இருந்தால் இருந்துட்டு போகலாம், ஆனால் நம்ம உடம்புக்கு நம்ம பாதுகாக்கவாது செய்யலாம், எந்த நோய் நொடியும் வராமல் பாதுகாக்கவாது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரம்பரிய அரிசி பாரம்பரிய அரிசின்னு சொல்கிறாங்களே, அந்த பாரம்பரிய அரிசியை நம்ம என்னன்னு தான் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாரம்பரிய அரிசியினுடைய மகத்துவமான மருத்துவ குணங்களை நான் தேட ஆரம்பித்தேங்க. இது என்னோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுச்சு. அந்த பாரம்பரிய அரிசியினுடைய மருத்துவ குணங்கள் எல்லாம் நான் போய் எல்லாம் சர்ச் பண்ணி, இவ்வளோ மகத்துவமான மருத்துவ குணங்கள் பாரம்பரிய அரிசியில் இருக்குதான்றதை கண்டுபிடிச்சி, இவ்வளோ நாள் நம்ம அறியாமையினால் நம்ம இருந்துட்டோமேன்றதை உணர்ந்து பாரம்பரிய அரிசிகள், பலதரப்பட்ட பாரம்பரிய அரிசிகள், நம்மளுக்கு தீர்வு உண்டாகக்கூடிய பாரம்பரிய அரிசிகளை செலக்ட் பண்ணி ஒரு 15க்கும் மேற்பட்ட பாரம்பரிய அரிசிகளை நாங்கள் பயன்படுத்தி இந்த மாவு நாங்கள் தயாரிச்சிருக்கிறோங்க. இந்த மாவு நான் தயாரித்தது பார்த்திங்கன்னா, நம்ம உடம்பில் எந்த ஒரு நோயும் உடம்பு போட்டுருச்சு. உடம்பு போட்டதுனாவே நம்மள உடம்பு எல்லா வித நோயும் அக்செப்ட் பண்ணுறதா மாறிடுமோன்னு எனக்கு பயமாயிடுச்சு. அதனால் எந்த நோய் வரக்கூடாதுன்றதுக்காக வேண்டி இந்த பாரம்பரிய அரிசி கஞ்சியை நம்ம குடிக்கணும் அப்படின்ட்டு நான் இதில் கஞ்சி வச்சு நான் ரெகுலராக காலையில் நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு வேளை காலையில் எடுத்துக்க முடியலனா நைட்டு. ஆனால் இதில் நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தேன். ஏன்னா எனக்கு உடம்பு எனக்கு ரொம்ப முக்கியம். நம்ம பிள்ளைங்களுக்காக வேண்டி நம்ம வாழ வேண்டி இருக்குது இல்லைங்களா? நம்ம ஒரு கட்டத்தை நம்ம இன்றைக்கி எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு. இப்போ நான் 40 வயசு ஆனாலும் என்னோடய பிள்ளைங்களை நம்ம காப்பாற்றணும். என் பிள்ளைங்களுக்கு நான் வேணும். அப்போ என் உடம்பு எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத நான் உணர்ந்ததுனால என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் நல்லா இருக்கணும். நான் நல்லா இருந்தால் தான் என் பிள்ளைங்கள பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தில் இந்த கஞ்சியை நான் டெய்லியும் தவறாமல் நான் குடிக்க ஆரம்பிச்சேன். இது நான் சொல்கிறது எல்லாமே சத்தியமான உண்மைங்க. ஆனால் இதனுடைய எனக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா, என் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களும் போனது இல்லாமல் என்னோடய வெயிட் லாஸ் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துச்சுங்க. எனக்கு இது அவ்வளோ ஒரு சந்தோஷம். என்னை பார்க்குறவங்களாம் எப்படி இவ்வளோ திடீர்னு இவ்வளோ நல்லா உனக்கு உடம்பு மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்க ஆரம்பித்தாங்க. நான் பெற்ற மகிழ்ச்சிக்கு உண்மையாலுமே அவ்வளோ எனக்கு ஒரு சந்தோஷம். இதில் பார்த்திங்கன்னா நான் 15க்கு மேற்பட்ட பாரம்பரிய அரிசிகளை போட்டிருக்கேன். 15க்கு மேற்பட்ட தானியங்களை சேர்த்துருக்கேன். அது இல்லாமல் நட்ஸு அந்த மாதிரி விஷயங்களை அதில் சேர்த்து மொத்தம் 30க்கு மேற்பட்ட பொருட்களை எல்லாமே பாரம்பரிய சம்மந்தப்பட்டமான பொருட்களை உண்டாக்கி இந்த பவுடரை நான் தயாரித்தேன். இதை தயாரித்து நான் எடுத்துக்கிட்டேன். ஒன்று காலையில் உணவா அல்லது சாயங்கால உணவா அந்த மாதிரி கஞ்சி வச்சு 2½ ஸ்பூன் இதில் கஞ்சி வச்சாவே போதுங்க. கஞ்சி வச்சு நான் இதையவே எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுனுடைய ரிசல்ட் என்னோடய உடல் பருமன் நான் நினச்சி கூட பார்க்கலிங்க. என்னோடய உடல் பருமன் பார்த்திங்கன்னா இந்த அரிசியினால் உடல் பருமன் கம்மியாகி, அது இல்லாமல் எல்லா விதமான பலவீனங்களும் எனக்கு நீங்கி எனக்கு உடல் இன்றைக்கி அவ்வளோ ஆரோக்கியமாகவும் உடல் பருமன் கம்மியாகவும் இன்றைக்கி இருக்குதுங்க. அதுக்காக வேண்டி சரி நம்ம இந்த நன்மையை அடைஞ்சிருக்கோம், நம்ம மற்றவங்களுக்கும் இதை நம்ம கண்டிப்பாக நம்ம சொல்லணும், இதை நம்ம ஒரு சர்வீஸாகவே நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு மிகவும் குறைவான விலையில் உங்களுக்கு இந்த கஞ்சி பவுடரை நான் தயார் பண்ணியிருக்கேங்க. என்னோடய ஃபோட்டோ நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரில. என்னோடய ஃபோட்டோ நான் பின்னாடி இதில் நான் அட்டாச் பண்ணுறேங்க. கண்டிப்பாக நீங்கள் பின்னாடி பாருங்கள். என்னோடய ஃபோட்டோவை நீங்கள் பார்த்தாவது நீங்கள் நான் எவ்வளோ உடம்பு இருந்தேன், இப்போ எவ்வளோ உடம்பு இருக்கிறேன் அப்படின்றது நீங்கள் அந்த ஃபோட்டோவில் மிகவும் தெளிவாக உங்களுக்கு தெரியுங்க.
நீங்க வந்து இத தயவு செஞ்சு இந்த வீடியோவ பார்த்தீங்கன்னா, இத அலட்சியமா நினைக்காதீங்க. உண்மையாலுமே நீங்க உடல் பருமனா இருந்தா 2 1/2 மாசம் இந்த கஞ்சி பவுடர நீங்க உபயோகிச்சீங்கன்னாவே போதும். நீங்க வாழ்நாள் முழுக்க குடிக்கணுன்றது இல்ல. 2 1/2 மாசம் எங்களுக்கு 2 1/2 மாசத்துலயே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சுச்சு. நீங்க ஒரு 2 1/2 மாசம் இந்த பவுடர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாவே, உங்களுக்கு உடல் பருமன்லயும் சரி, உங்களோட சர்க்கரை அளவிலிருந்து எல்லா வித உங்களோட உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு, இதுல ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இப்ப பாரம்பரிய அரிசினா, இதுல இதுல சால்வ் ஆகாத பிரச்சனைகளே இல்லைங்க. சர்க்கரையின் அளவ வந்து உங்களுக்கு கட்டுப்படுத்தும். முக்கியமா கேன்சர் செல்கள வந்து இது வந்து ஒழிக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா விதமான பாரம்பரிய அரிசியிலயும் அந்த ஒரு பாயிண்ட் இருக்குதுங்க. நீங்க போய் பாருங்க. கேன்சர் செல்கள வந்து அழிக்குது இது. கேன்சர் வராம நம்ம உடம்ப பார்த்துக்குதுங்க. அது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்புறமேட்டு வந்து தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள நீக்குது. இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள நீக்குது. குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள நீக்குது. செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள நீக்குது. மலச்சிக்கல நீக்குது. உடல்ல பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாம் வெளியேற்றி, நம்மளுக்கு ஒரு உடல் ஆரோக்கியத்த வந்து குடுக்குது. நல்ல தூக்கத்த குடுக்குது. இந்த மாரி நம்ம வந்து நம்மளுக்கு சொல்லிக்கொண்டே போகலாங்க. நம்ம இதில இல்லாத விஷயமே இல்லைங்க. கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்கலாம் இத 3 மாசம் குடிச்சு, அதில வந்து பெரிய ரிசல்ட்டெல்லாம் எடுத்திருக்காங்க. நான் நெறைய வீடியோஸ் எல்லாம் நான் போய் பார்த்தேன் நானு. அதனால நான் வந்து உங்களுக்கு வந்து இத வந்து நாங்க பவுடர் ஆக்கி நாங்க வந்து உங்களுக்கு வந்து நாங்க இத சேலுக்கு நாங்க குடுத்துருக்குறோங்க. நீங்க வந்து மிக குறைந்த விலையில தான் நாங்க குடுக்குறோம். நீங்க 2 1/2 மாசம் நீங்க உபயோகிச்சீங்கனாவே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு உங்களுக்கு கண்டிப்பா உண்டாகும். நீங்க அதுக்கு மேல நீங்க உடல் பருமன சரி செய்ய நீங்க அப்படியே கண்ட்ரோல்ல பார்த்துக்கிறதுக்கு, நீங்க வந்து கருப்பு கவுனி அரிசி கஞ்சி வந்து வச்சு கூட நீங்க ரெகுலரா அத நீங்க மெயின்டெயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இது தேவையானவைங்க. இதில வாட்ஸ்அப் நம்பர் நாங்க குடுத்துருக்கோம். அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல வந்து நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா, நீங்க எவ்வளோ தூரம் வெளியூர்ல இருந்தாலும் உங்களுக்கு நாங்க அனுப்பி வைக்கப்படும். அனுப்பி வைப்போங்க. இப்ப பார்த்தீங்க இது வந்து 1/2 கிலோ பாக்கெட்டு. இது பார்த்தீங்கன்னா 1 கிலோ பாக்கெட்டு. இது எல்லாமே 1/2 கிலோ, 1 கிலோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாக்கெட் போட்டு நாங்க வந்து உங்களுக்கு கொரியர்ல அனுப்பிருவோங்க. இந்த மாரி நாங்க ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா 20 கிலோ போட்டோங்க. இப்ப 20 கிலோ போட்டதுல இப்ப இருக்கிறது இவ்வளோதான். அந்த அளவுக்கு வந்து இது ஃபுல்லா நாங்க வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயே எங்களுடைய கண்டிஷன் பார்த்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலமாவே 20 கிலோ எங்களுக்கு ஆர்டர் வந்து இப்போ வந்து முடிஞ்சிருக்குங்க. இப்ப 2வது பேட்ச் வந்து நாங்க போடப் போறோம். அந்த 2வது பேட்ச்க்கு தான் வந்து நான் இப்ப வந்து உங்களுக்கு நான் ஆர்டர் எடுக்கிறதுக்கு தான் வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த 2வது பேட்ச் வந்து இன்னும் 2 நாள்ல வந்து பவுடர் வந்து நாங்க தயார் பண்ண போறோம். உங்களுக்கு வந்து இது தேவைப்படுறவங்க கீழ வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க. வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி என்கிட்ட நீங்க பேசலாம். உங்களுக்கு நான் வந்து லைவாவே வந்து உங்களுக்கு மாவு எல்லாமே காமிச்சு உங்களுக்கு பேக் பண்ணியே உங்களுக்கு நாங்க கொரியர் அனுப்பி விட்டுருவோம். நீங்க என்ன சந்தேகம்னாலும் நீங்க வாட்ஸ்அப்ல வந்து நீங்க தொடர்பு கொள்ளலாங்க. இது வந்து உண்மையாலுமே இது வந்து பொய்யான வீடியோ கிடையாது. என்னோட ஃபோட்டோ வந்து உங்களுக்கு பின்னாடி நான் வந்து அட்டாச் பண்றேங்க. நீங்க என்னோட ஃபோட்டோவ நீங்க பாருங்க. நீங்க பார்த்துட்டு நீங்க வந்து முடிவு பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா, வாட்ஸ்அப்ல வந்து தொடர்பு கொள்ளுங்க. ஒரு முக்கியமான விஷயம், நம்ம உடம்பு நம்மளுக்கு முக்கியம். நம்ம வந்து நம்ம இந்த கஞ்சிய நம்மளால குடிக்க முடியும். எந்த ஒரு நல்ல ஒரு சுவை தாங்க. கஞ்சி சுவை வந்து கசப்போ, கிசப்போ இல்ல. நல்ல ஒரு அருமையான ஒரு வாசத்தோடு உங்களுக்கு நல்ல ஒரு சுவையா தான் இருக்கும் இந்த கஞ்சி. நம்மனால வாங்கி சின்சியரா நம்ம குடிப்போங்க. எங்களுக்கு உடம்பு ஆரோக்கியம் வேணும். நாங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்க வந்து தொடர்பு கொள்ளுங்க. சும்மா கஞ்சி பவுடர் நம்ம வாங்கி வச்சுக்குவோம். அத நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். அந்த மாரி இருக்கிற நபர்கள் தயவு செஞ்சு வாட்ஸ்அப் அனுப்ப வேண்டாம். இல்ல என்னோட உடல்நலம் எனக்கெல்லாம் என்னோட உடல்நலம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஒரே காரணத்துக்காக தான் நாங்க வந்து ரெகுலரா குடிச்சோங்க. ஏதோ வாரத்துல 1 நாள், 2 நாள் மிஸ் ஆகலாம். ஆனா என்னால மேக்ஸிமம் எவ்வளோ நம்மனால இத எடுத்துக்க முடியுமோ, ஒரு வேள கண்டிப்பா குடிக்கணும்னு வைராக்கியமா குடிச்சேன். அதனுடைய ரிசல்ட் வந்து என்னோட தைராய்டு பிரச்சனை வந்து நார்மலான நிலைமைக்கு வந்திருக்குதுங்க. என்னோட உடல் பருமன் சரியா இருக்குது. எனக்கு இருந்த சின்ன சின்ன உடல் உபாதைகள் எல்லாம் என்னோட உடம்ப விட்டு நீங்கி இருக்குதுங்க. அதனால நீங்க வந்து மருத்துவ குணங்கள் பாரம்பரிய அரிசியின் மருத்துவ குணங்கள் நீங்க போய் நெட்ல சர்ச் பண்ணுங்க. நீங்க பாருங்க. அதனுடைய மகத்துவத்த தெரிஞ்சுட்டு கூட வந்து நீங்க எங்ககிட்ட வாங்கிக்கலாங்க. ரொம்ப நன்றி. இந்த சேனல பார்க்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது முழுக்க முழுக்க பாரம்பரிய விஷயத்த மாத்திரமே வந்து நாங்க இந்த சேனல்ல போடுறோம். தேவையில்லாத எந்த ஒரு விஷயமும் இதில வராதுங்க. அதனால இத பார்க்குறவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ற விதமா இத ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு. இத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு ஊக்கமளிங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.